ஹாய் ஆல். ஸோ நான் ஒரு 4 தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். அது கூட இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் சோம்பு இதையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். எதுக்கு இதில் என்னென்னு கேட்குறீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் மீன் மேக்கர் எடுத்து சுடு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் அரைச்ச தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் ஊற வச்சுருந்த பட்டாணி, தயிர், வெஜிடபிள் கட் பண்ணி வச்சுருக்காங்க. கேரட்டு, பீன்ஸு, கொத்தமல்லி, புதினா எடுத்து வச்சுருக்காங்க. பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த சுடு தண்ணியில் போட்டிருந்த மீன் மேக்கர், இதையும் எடுத்து தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ எப்போவும் போல் நாங்கள் குக்கரில் தான் பிரியாணி பண்ண போகிறோம். 4-5 ஸ்பூன் எண்ணெய் இப்போ ஊற்றிக்க போகிறோம். ஸோ நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூடயே நாங்கள் ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது எண்ணெய் சூடானதும் நம்ம எப்பவும் போல் ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கிறோம். ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அது கூடயே புதினா, கொத்தமல்லியும் ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு வதக்கிடுறோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். அது கூடயே பிரியாணி இலையும் ஆட் பண்ணி இதை நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்க போகிறோம். இது நல்லா வதங்கட்டும். நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ப எண்ணெயும் வெங்காயம்லாம் போட்டுக்கோங்க. ஸோ இதோடு நாங்கள் அரைச்சி வச்சுருந்த தக்காளியை இதோட ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு வதக்கிடுறோம். தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்த 4 பச்சை மிளகாயை நாங்கள் இதோட ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கிடையில் என் பையன் வேறு துப்பாக்கி வேணும்னு எடுத்துகிட்ட ரொம்ப கேட்டு லைட்ரு வாங்கிட்டு ஓடிட்டான். ஸோ சரி வாங்க நம்ம சமையலை பார்ப்போம். ஸோ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம். 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த மீன் மேக்கரையும் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறிட்டுருவோம். இப்போ அடுத்து நம்ம பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நைட்டே நாங்கள் பச்சை பட்டாணியை ஊற போட்டு எடுத்து வச்சுருந்தோம். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கேரட், பீன்ஸ், அந்த வெஜிடபிள்ஸை நம்ம இதோட ஆட் பண்ணி ஒரு கிளறி விட்டுருவோம். ஸோ இது கூட இப்போ நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ண போகிறோம். நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆல்ரெடி பச்சை மிளகாலாம் போட்டிருக்கனால 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி கிளறி விட்டுறலாம். இது கூட நம்ம இப்போ தயிரை ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் இதோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி தரதுக்காக. இப்போ 2 கப் அளவு தண்ணி இது கூட ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா நாங்கள் 1 கப் அளவு 24 கேரட் பிரியாணி அரிசி ஊற போட்டிருந்தோம். ஒரு 20 நிமிஷம் ஊற போட்டு எடுத்து வச்சுருந்தோம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த அரிசியை ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த அரிசியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறிட்டு உப்பு காரம்லாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு மூடி போட்டு 2 விசில் நம்ம விட்டுறலாம். அவ்வளோதாங்க, ஃபைனலி வெஜிடபிள் பிரியாணி நல்லா கமன்னு வீடே ஸ்மெல் வர மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இது கூட தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு கிளறிட்டு அப்படியே தட்டில் போட்டு தயிர் பச்சடியை வச்சு சாப்பிட்றதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். என்னங்க மட்டன் பிரியாணி. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.